ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மதராசி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன், எஸ்கே அண்ணா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே ஒன் டைம் வாட்சபுள். அது எல்லா படமுமே ஒன் டைம் வாட்சபுள்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துப்பாக்கி ஃபீல். ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, துப்பாக்கி ஃபீல். ஏன் அப்படின்னா, ஸோ சேம் வில்லன். ஸோ விஜய் சாருக்கு பதிலாக இது. ஸோ துப்பாக்கி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. அண்ட் டேரக்டர் சார் ஏஆர் முருகதாஸ் இவ்வளோ தூரம் இருக்கும்போது படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் தான் எனக்கு டோட்டலாக தோணுது. என்ன அப்படின்னா, துப்பாக்கி, காதல், இந்த 2 தான். ஸோ படத்தோட இதை பெருசாக ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். பார்க்கலாமா வேணாமா, என்னென்ன இது நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படம் பார்க்கலாமா வேண்டாமா, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். அண்ட் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. சும்மா நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கானுங்க. எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க. அண்ட் நம்மளோட எஸ்கே, அதாவது ஒருத்தர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம். காமெடியனாக பார்த்து, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்து, நிறைய விஷயம் வர மாறி நம்ம ஒவ்வொரு விஷயமும் அது மாறி அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டரைஸாக வந்துட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கோட் படத்தில் என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கியை கொடுத்தோன்னே. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். ஏன்னா அப்படின்னா அவரோட மார்க்கெட் ஏறணும்ல. ஸோ அதுக்கு ஏற்ற படம்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒர்த்தான படம் தான். முழுக்க ஆக்ஷன் படம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி கொஞ்சம் இதாகிட்டு பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான்